ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 Deadly Sins Wrath of the Gods சீசன் 3 எபிசோட் 20 தி சைல்ட் ஆஃப் ஹோப். ஓப்பனிங்லேயே நம்ம எலிசபெத் அப்புறம் அந்த லுடோசியல் கார்ட்ஸ் கிளானில் இருக்கிறவன் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்டாட்ட போடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே டீமன் கிளானை எதிர்த்து ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொல்லுவேன் அப்படின்னு ஒரு பேக்ட் போட்டிருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் இவங்க 4 ஆர்க் ஏஞ்சலில் ஒரு ஏஞ்சலை கொன்னது 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒருத்தன் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் கேம்லத் தலைநகரத்தில் எப்படியாவது அந்த எக்ஸ்கேலிபர் ஸ்வாடை எடுக்கலாம்னு முடிவோட நம்ம கிங் அர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறான். ஸோ கோட்டைக்குள்ளே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய தடங்களை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமாக இருக்குது. இவன் என்னதான் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு பக்கத்துலேயே போய்கிட்டு இருந்தாலும் இவங்க கோட்டை இவங்களை தாண்டி போய்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. என்னாச்சு, அந்த கோட்டை ஏதாவது இல்யூஷனில் இது இருக்குதா, இல்லை நம்ம தான் ஏதாவது இல்யூஷனில் இருக்கிறோமா, அதை நம்மளை விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற நிறைய மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கிங் அர்த்தரை தாக்கிக்கிட்டே இருக்குது. நம்ம எப்படியாவது அந்த எக்ஸ்காலிபர்ஸோட எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பெரோனியாவும் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுட்ருக்கிறா. அதாவது இந்த பொண்ணு வந்து எஸ்ட்ரோசா கீழே அப்புறம் ஜெல்ட்ரிசி கீழெல்லாம் வேலை பார்க்குறவ. ஸோ இவளோட இல்யூஷனில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மாட்டி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எலிசபெத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க பிரிட்டனு தலைநகரத்தில். அதாவது இவளோட கேர்ஸ் மார்க் இன்னும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது நான் உன்னை காப்பாற்றிடுவேன் மெலியதாஸ் அப்படின்னு நம்ம எலிசபெத்தையும் ஒரு முடிவோட இருக்கிறான். அண்ட் நம்ம கிங்கோட தங்கச்சியான எலைனா அப்புறம் டிஎன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே எப்படியாவது திரும்பி வந்துடுங்க, நாங்கள் உங்களை ரொம்பவே எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். மெர்லினை கழுகிட்டு இருக்கிறாங்க. மெர்லினா அங்கே சும்மா இல்லை ஏதோ புகையாட்ட போட்டுட்டு இருக்கிறா. ஏன்னா நம்ம கோத்ரோட பாடியை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு கேர்ஸ் மார்க் இருக்கிறதுனால அதை ஆக்டிவேஷன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு மெர்லின் கேட்கும்போது ஆக்சுவலி எனக்கு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு கோத்ரா சொல்கிறான். என்னால் முடியாத விஷயங்களை கேட்டீங்கன்னா நான் அதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மெர்லின் சொல்லும்போது ஆக்சுவலி என்னோட ஓனரான கோத்ரா உங்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் இதுதான். அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்பவே திறமைசாலி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவள் பெருசாகி ஏதோ ஒன்று பண்ண போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரா வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, என்ன விஷயம் சொல்லு, உங்கள் கோத்ரா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான்னா நீ ஏதோ என்கிட்ட எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மெர்லின் கேட்டுட்டு இருக்கிறா. நிஜமாலும் உனக்கு அதான் வேணுமா? ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ கோத்ராக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணு நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை நீ இப்போ தான் பண்ணியாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின் பேசிக்கிட்டு இருக்கிறா. ஆமாம், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கோத்ரா பேசிக்கிட்டு இருக்கிறான். சீன் கட் பண்ண இங்கே பிரிட்டனி தலைநகரத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கே நம்ம கோத்ரோட பாடி பார்ட்ஸுக்கு தேவையான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இங்கே ஹாக் தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இப்பேற்பட்ட போர்லாமல் நமக்கு தேவையில்லையே, காதலிக்கிறது 2 பேர் எலிசபெத் மெலியதாஸ் 2 பேருமே பேச்சுவார்த்தையிலேயே முடிச்சுட்டா இந்த போரே தேவையில்லை அப்படின்னு ஹாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாக், நீ பேசுகிறத பார்த்தா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னா என்னோட காதலையுமே நீ மெர்லின் கிட்ட எடுத்து சொல்கிறியா அப்படின்னு நம்மளோட எஸ்கனார் தான் கேட்டுட்டு இருக்கிறான். அதையே நான் சொல்கிறது நீயே போய் கேட்கலாமல் அப்படிங்கிறாங்க. இல்லை, நானே போய் ஓப்பனாக கேட்குறத விட அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ போய் கேட்டீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ல. ஏன்னா நிறைய பெண்கள் என்னோட உடம்பை பார்த்து மயங்கி விழுகுறாங்க, நீ என்னை பார்த்து என்ன நினைக்கிறேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கும்போது நீயா நல்லா பண்ணி மாதிரி இருக்கிற, பெருசாக கேட்டா மாதிரி இருக்கிற, அண்ட் அது மட்டும் இல்லாமல் முறுக்கு மீசை ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல வரல, என்னோட அபிப்பிராயத்தை நான் கேட்கல, நான் மெர்லின் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான் தான் நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு அலற சத்த மாதிரி கேட்குது. காலங்கத்தில் எவன்டா இந்த அலறல் போட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு எஸ்கனார் திரும்பி பார்த்தது தெரியுது. கோட்டையில் அந்த காட்ஸ் கூட சேர்ந்து கூட்டணி போட்டதில் எல்லாருமே ரொம்பவே துள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் லுடோசிலையுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சரக்கு எடுத்து குடிச்சிட்டு நிஜமாலுமே இன்னுமா இந்த பாய்சன் எல்லாமே இவங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அதை குடிச்சிட்டு போதையாகிட்டு இருக்கிறானுங்க. ஏர்மியல் சேரியல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா போதையை படுத்துட்டாங்க. எப்படியாவது நான் அதை கிளியர் பண்ணியாகணும் அப்படின்னு அவளோட காடஸ் பவரை பயன்படுத்தி அந்த போதையை பார்த்தீங்கன்னா அவளோட மைண்ட்லேருந்து கிளியர் பண்ணி விட்டுட்டா. ஆனால் அதே சமயத்தில் இவளுக்கு ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அவள் டப்புன்னு பறந்து போகிறா. இங்கே இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹாகு எஸ்கனார் 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அந்த மாதிரி பண்ணி கூட போயிட்டு இருக்கிற நீ, உன்னோட ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்பவே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கனார் பார்த்து லுடோசில் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். பிரின்சஸ் மார்கரெட், நீங்கள் என்ன பற்றி இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க? மேபி உங்களுக்குள்ள அந்த ஆவியை பூந்துருக்கிற அந்த லுடோசில்கி இது அப்படி ஏதாவது பேசிகிட்டு இருக்கானா அப்படின்னு நம்ம எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு மேலே ஏறி நிற்கிறான். ஏன் அங்கே போனேன் அப்படின்னு நம்ம லுடோசில் கேட்கும்போது என்னை மனுஷருங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறனால நான் என்னமோ உங்களோட சக்திக்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் உங்களுக்கு எந்த விதத்துலையும் சலச்சவும் இல்லைங்கிறதுக்காக தான் நான் இந்த கோட்டைக்கு மேலே ஏறி நின்னேன் அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட சக்தி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, உன்னோட சக்தி ஒரு ஹியூமன் மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னோட சக்தி வந்து சன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படின்னா உன்னோட பவர் வந்து சன்னு தான், மத்திய நேரத்தில் உன்னோட சக்தி ரொம்பவே அற்புதமாக இருக்கும், அண்ட் இரவு நேரம் போக போக நீ டயர்டாயிருவில் அப்படிங்கிறாங்க. ஓ, காட்ஸ் கிளான் வரைக்கும் என்னோட சக்தி தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சக்தி உனக்கு எப்படி கிடைச்சது, எவங்கிட்ட இருந்து திருடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லுடோசில் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறான். நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன்னா இப்பேற்பட்ட சக்தி எனக்கு பிறப்புல இருந்தே கிடைச்சது, நான் அது யாருக்கிட்ட இருந்துமே திருடவேலை அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாத, எவங்கிட்ட இருந்து திருட நான் மரியாதையே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லுடோசில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
ஆனால் நம்ம எஸ்கனருக்கு தான் இதெல்லாம் அத்துப்படியாச்சு. அவன் அசால்ட்டாக இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். இங்கே பார்த்துக்குங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ நடக்க போகிற போரில் நான் உங்கள் பக்கம் இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன்னா நான் எதிர் டீம் பக்கம் போனேன்னா உங்களை அதே செகண்டில் நான் கொன்று போட்டுருவேன். ஏன்னா இப்பேற்பட்ட சக்தி எப்போவுமே நான் பிறந்ததுலேருந்து என் கூடயே தான் இருந்தது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனர் பேசிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா காடஸ் 4 ஆர்க்கிங்களான எங்களுக்கு வித்தியாசமான 4 பவர் இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கிரேஸ் இருக்குது. என்னோட கிரேஸ் வந்து ஃப்ளாஷ் வெளிச்சம், சேரியலோடது டொர்னேடோ, டேர்மியலோடது ஓஷனு, அப்புறம் எங்களை 4வது ஒருத்தர் இருந்தான்ல அவனோட பவர் வந்து சன்னு. ஸோ அவனோட சக்தி வந்து சூரியன் தான். எப்போ மதியானம் ஆகுதோ அப்போ அவனோட சக்தி உச்சத்தில் இருக்கும். அண்டு சாயந்தரம் போக போக அவனோட சக்தி குறையும். ஏன்னா அவனோட எல்டர் பிரதர் தான் அவன். ஸோ அப்பேற்பட்ட காடஸோட பவரை நீ உடம்புல வச்சிருக்கும் போது அது ஜஸ்ட் உனக்கு ஒரு வழியேற்றிருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்குது. ஏன்னா காடஸ் பவர் ஒரு ஹியூமனோட பாடிக்குள்ள அடைக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. நீ கஷ்டப்பட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியுது மாதிரி என்னோட சக்தி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லுடோசில் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வழியில் குறுக்கிடாதீங்க. அப்படி குறுக்கிட்டிங்கன்னா உங்களையுமே நான் கொடுறது கூட தயங்க மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது என் சக்தி, என் கூடவே பிறந்த சக்தி. இது எப்பவுமே என் கூட இருக்குன்னு நான் யார்கிட்ட இருந்து திருடவே இல்லை. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நம்ம எஸ்கனர் லுடோசில் நோக்கி ஒரு விரலை காட்டுற பாருங்க. லுடோசில் கையில் இருந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியாட்ட உருகிச்சு. இப்போ புரிஞ்சிருக்குதுல என்னோட சக்தி என்ன. ஸோ இப்போ நடக்க போகிற போகிற நான் உங்கள் கூட இருக்கனால ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்குங்க. இதுவே நான் எனிமி டீமுக்கு போயிருந்தா நீங்கள் எல்லாருமே எனக்கு அத்துப்படி தான் அப்படின்னு எஸ்கனர் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை கேட்க கேட்க லுடோசிலுக்கு கோவம் வருமேனு பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹே, உன்னோட பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு ஹியூமனுக்கு கேப்பபிளான ஆளு தான் நீயே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ என் சைடில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு லுடோசில் பேசிக்கிட்டு இருக்கிறான். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். என் வழியில் குறுக்கிடாத வரைக்கும் நான் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிங் ஆர்த்தரை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிங் ஆர்த்தர் அவனோட கேத்தை வந்து தொலைச்சிட்டான். ஸோ அவன் எப்போவுமே ஒரு பூனை குட்டி வச்சிருப்பான்ல அவனோட பேக்கில், அந்த பூனையை பார்த்தீங்கன்னா காணோம். ஸோ கேத் எங்கே இருக்கிற அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போதே பெரோனிக்காவை பார்த்தீங்கன்னா அந்த கேத்து சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. கேத் எங்கே போயிருந்தேன் அப்படின்ட்டு இருக்கும்போதே நான் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிருந்தேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே பெரோனியா பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டுட்டு தான் இங்கே வந்துருக்குது, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் இங்கே கேசலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஜெல்ரிஸ் திரும்ப இங்கே வந்துட்டா. என்னாச்சு ஜெல்ரிஸ், கமெண்ட்மெண்ட்டை எடுத்துட்டியா அப்படின்னு நம்ம மெலியஸ் கேட்கும் போதே இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பவர் வந்து என்ன அட்டாக் பண்ணுச்சு. அந்த 4 ஆர்க்கிங்கள் திரும்ப ரிவைவ் ஆகிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து ஒருத்தன் தான் அட்டாக் பண்ணான் அப்படின்னு நம்ம ஜெல்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். மேபி உன்னை அட்டாக் பண்ணது லுடோசிலாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களோட சக்தி என்னால் உணர முடிஞ்சுது. பிரிட்டானியாவில் 7 டெட்லி சின்ஸு அப்புறம் அந்த 4 ஆர்க்கிங்கல்ஸுமே சேர்ந்து ஒரு பேக்ட் போட்டிருக்காங்க நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக. என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அவங்க தான் அப்படின்னு மெலியதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஏலாண்டை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் ஏற்கனவே அவனோட கமெண்ட்மெண்ட்டை மீறினால அவன் அப்போவே சிலையா மாதிரி இருப்பான்ல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். ஸோ எஸ்ட்ரோஸாமே இங்கே வந்ததுனால எஸ்ட்ரோஸை என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசியிருப்பான். உன்னை காப்பாற்றுறத விட எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேலண்டை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு அவனோட கமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். ஸோ இது எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது, நான் வந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் கேத்தை தூக்கிட்டு ஆர்த்தர் பென்ட்ராகன் பார்த்தீங்கன்னா அந்த கேஸுக்குள்ள உள்ளே போய்கிட்டு இருக்கிறான். ஸோ அவன் உள்ளே போய்கிட்டே இருக்கும்போதே நம்ம ஜெல்ரிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். கோட்டைக்குள்ளே அத்துமீறி வரதுக்கு யாராலையுமே முடியாது. அப்புறமே நீ அத்துமீறி வந்திருக்கிறனா, நீ யார் திருடனா, இங்கே இருக்கிற கஜானாவை கொள்ளையடிக்க வந்திருக்கிறியா நீயே, இல்லைனா நீ யார், ஃபஸ்ட்டு மரியாதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஜெல்ரிஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே என்னோட பேர் தான் ஆர்த்தர் பென்ட்ராகன், நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஹோ அப்படின்னு அந்த மெர்லின் சொன்ன பையன் நீதானா அது கிங் ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸுமே கேட்டுட்டு இருக்கிறான். அப்படின்னா மெர்லின் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்த, மரியாதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா கியூசாக வந்துட்டான். இவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது ஜெல்ரிஸ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டார், நீ அதுக்கு பதில் சொல்லாமலே போகிற அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ 2 பக்கமும் சுற்றி உடைச்சிட்டாங்க. அவ்வளோதான் சாக போகிற நினச்சிட்டு இருக்கும்போது கேத் அவனோட டெலிகனைசஸ் பவர் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா இவங்க மேலே தூக்கி போட்டுட்ருக்கிறான். நீ போய் அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு வா ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு கேத் பார்த்தீங்கன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் கண்ணமுடி கணத்திறக்கிறக்குள்ள கேத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு அந்த எக்ஸ்கலிபர் ஸ்வாடை எடுக்கிறதுக்காக கிங் ஆர்த்தர் உள்ள வந்திருக்கிறாப்ல. ஒரு வெடி விபத்துனாலேயே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டா. 2 பேருமே அவனை கொல்லாதீங்க, எனக்கு தெரிஞ்சவன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கிறா. சார் மெலிதாஸ், நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட அவுட்ஃபிட் பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் என்ன பார்க்குறக்கு இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்த்தர் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆர்த்தர் நீ முன்னா பார்த்த மெலிதாஸ் நான் இப்போ ஒரு டீமன் கிங்கு, ஸோ அதனால் நீ என்கிட்ட பார்த்து பேச. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை விட்டு நீ இங்கிருந்து வெளியே போய் ஆகணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸ் கொடுக்குறாப்புல. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ எப்படி இந்த மாதிரி மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நினச்சி பார்த்துக்கிட்டு. அதாவது ஃபஸ்ட்டு பிரிட்டானிய நாட்டை அட்டாக் பண்ண வந்து மெலிதாஸ்க்கு ஹெல்ப் பண்ணது நம்ம கிங் ஆர்த்தர் தான். அண்ட் இதெல்லாமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ அவனுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸை ட்ரைனிங் கொடுத்துருப்பான். ஆர்த்தர் ஒன்றே மட்டும் நினச்சிக்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு முக்கியமே கிடையாது, நீ மற்றவங்களுக்கு பற்றி என்ன நினைக்கிற அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், புரிஞ்சுதா, நீ அதை மட்டும் நினச்சி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸோட சில ஃப்ளாஷ்பேக் எல்லாமே கிங் ஆர்த்தருக்கு வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்கவே கூடாது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நீ தான் மற்றவங்களை காப்பாற்றணும், இப்போ நீயே மற்றவங்களை அழிக்கிற மாதிரி ஆகிட்டு இல்லை அப்படின்னா சரி, இதுக்கு மேலே நான் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா
இதுக்கு மேலே நான் விரும்பின மெலிதாஸ் நீ கிடையாது, நான் மாஸ்டர் நினச்ச மெலிதாஸ் நீ கிடையாது, உன்னை நான் கொடுறதுக்கு இப்போ தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாடை பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்கிற பாருங்க. 7 டெட்லி சின்ஸ் வந்து நம்ம மெர்லின் கிங் அர்த்தரை காப்பாற்றுறதுக்காக அவளே தனியாக இங்கே கேம்நாட்டுக்கு வர அப்படின்னு முடிவு எடுத்துருக்கா. ஆனால் நீ எங்கெல்லாம் போகக்கூடாது, போனேன்னா செத்துருவா அப்படின்னு டிஎன்னு பத்திரிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நான் போய் தாகணும், எனக்கு அவர் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் மெர்லின் நான் உங்களை அலோ பண்ண மாட்டேன், ஏன்னா கக்கா போயிட்டு ஒழுங்காக கழுவு கூட தெரியாத ஒரு பையனை நீங்கள் போய் காப்பாற்றுறது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு எஸ்கனர் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை கேட்கும்போது மெர்லினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வருது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம அர்த்தத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ண தயாராக இருக்கிறான். வேணாம் அர்த்தர், நீ மரியாதை விட்டு கொடுத்துரு, ஏன்னா நாங்கள் எல்லாமே எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவனு தெரியுமில்ல, நீ இந்த இடத்துல கண்டிப்பாக தோற்றுருவ, செத்து போயிடுவேன், நீங்கள் 3 பேர்த்தையுமே எதிர்த்து போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். அது எதுவாக இருந்தாலுமே சரி, ஏன்னா இந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாட் அப்படிங்கிறது எப்போ ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருதோ அந்த சமயத்தில் மட்டும்தான் இது எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆபத்தான சூழ்நிலை நீயே இருக்கணும், நான் கொஞ்ச நாள் கூட நினச்சி பார்த்தது இல்லை மெலிதாஸ் அப்படின்னு அர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சேனலர் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரான் பாருங்க. கண்ணமுடி கணத்தருக்குள்ள அவனோட ஸ்வாடை ஒரு ஸ்வைப் பண்ணுறான் பாருங்க. சேனலர் அடி வாங்கி அப்படியே கீழே படுத்துட்டான். இவங்களுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. இவனோட உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த காயம் அப்படியே தழும்பா, அதே செகண்டில் சேனலருமே பார்த்தீங்கன்னா இங்கே உயிர் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, சேனலர் எப்படி நீ கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. சாதாரண மனுஷனை சொல்கிற, சாதாரண மனுஷனை ஒன்று தப்பாக இட போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாக்கோட கையில் இருக்கிற நம்ம கேத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாப்புல. ஸோ செவத்தை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. கேத் கொஞ்ச நேரம் நீ இங்கே இரு, நான் உங்களை பார்த்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாப்ல. டே எனக்கு பசிக்குதுற அப்படின்ட்டு இருக்கும்போதே நம்ம ஒன்றா சேர்ந்து போய் சாப்பிட்லாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம செல்ட்ரிஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே ஆசால்ட்டாக அந்த இடத்துல தடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு குட்டி பையன் கிங் அர்த்தர் கிடையாது, இப்போ ஒரு ஸ்வாட்ஸ் மேர் மாதிரி இருக்குது. ஸோ அவன் கண்ணை மூடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் இவனோட அட்டாக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஒரு பிளைண்ட் வாரியர் இதுக்கு முன்னாடி தான் ஒரு ஸ்வாட் மேனாக இருந்தாப்புல, அவரோட மூ மாதிரியே முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மொட்டடியாக வாங்கிட்டு இருக்கிறான். இதை பார்க்கும்போது நம்ம மெலிதாஸுக்கு புரிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் கிங் அர்த்தர் இப்போ யூஸ் பண்ணுற மூவ்ஸ் எல்லாமே வாரியர் கேரட் ஃபென்னை சேர்ந்தது தான். அவர் வந்து ஒரு ஹியூமன் ஹீரோன்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு லெஜெண்டரி ஸ்வாட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறாப்புல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனுஷங்களை நீங்கள் குறைவாக எடை போடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிங் அர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே 7 டெட்லி சின்ஸை காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா மெர்லின் எப்படியாவது நம்ம அர்த்தரை காப்பாற்றுற அப்படின்னு போயிட்டு இருப்பா. எதுக்காக நீ அவனை அப்படி காப்பாற்ற போற அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன்னா அவன் தான் ஒரு நம்பிக்கை இனிப்பு இல்லை, ஏன்னா அவன் கையில் இருக்கிற ஒரு எக்ஸ்காலிபர் ஸ்வாடுக்காக தான் இங்கே இருக்கிற எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாட் அப்படிங்கிறது வாரியர் கெர்ஃபின் வந்து அந்த ஸ்வாடை வந்து எடுத்துரு, ஏன்னா அவர் வந்து உண்மையிலேயே ஒரு லெஜெண்டரி ஸ்வாட் மேனு. அந்த ஸ்வாட் மேனில் அவர் ஏகப்பட்ட பேர்த்தை கொண்டிருக்கிறாப்புல. அந்த மாதிரி ஒரு ஸ்வாட் யாருக்குமே கிடைக்காது. அண்ட் அந்த ஸ்வாடில் ஏகப்பட்ட பாவங்கள் பண்ணியிருக்கிறதுனால அவருக்குமே ஒரு நாள் முடிவு வந்திருக்குதுல்ல, அந்த முடிவோட சேர்த்து அந்த ஸ்வாடில் தன்னோட ரத்தத்தை நனைச்சு அந்த ஸ்வாடோட பாவத்தையுமே பார்த்தீங்கன்னா கழுவுறாப்புல. அண்ட் ஜென்ரேஷனாக அந்த ஸ்வாடு யாருக்கு உரிமையாக இருக்குதோ அந்த உரிமைக்காக தான் அந்த ஸ்வாடை அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ தான் அந்த ஸ்வாடோட பவரே வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு இங்கே மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே அர்த்தர் ஜெல்ட்ரிஸ் கூட போராடிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் அதெல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அர்த்தரோட அந்த ஸ்வாட் மூவ்ஸுக்கு ஜெல்ட்ரிஸால் ஒன்றும் ஈடு கொடுக்கவே முடியல. அங்கே இருக்கிற மெலிதாஸ் அப்புறம் ஜெல்ட்ரிஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லாஷில் போட்டு மனுஷங்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் நம்ம மெர்லினுமே பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட லெஜெண்டரி ஸ்வாடை இப்போ எடுக்கக்கூடிய ஒரே ஆள் வேறு யாரும் இல்லை, நம்மளோட கிங் அர்த்தர் தான் அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. அதோட இந்த எபிசோட் முடிக்கப்பட்டது.